காட்சி மணிரை சிங்கப்பண்ணி என்னை வணங்குதே கடன் தீர்ப்பதற்கு அருவிரவனை ஒரு முறை கொண்டுட்டானோ செத்துட்டாது இல்லை செத்துட்டாது. என்ன இது சும்மா இருங்களே கொஞ்சம், என்ன இது டிடின் டிடிங், என்ன இது இருங்களே கொஞ்சம். வேடிக்கை நேரம். ஸோ பறக்கும் மீன்களுக்கு கடவுள் மிதிக்கும் தாவரம் தான் நுண்ணுயிராக இருப்பேன் உணவாகும். பறக்கும் மீன்களை கடல் பறவைகளும் டால்ஃபின் மற்றும் மீன் வகைகளும் விரும்பி சாப்பிடுமா. மீன்பிடிப்போர் டார்ச் உலக இருட்டில் மேற்பகுதியில் அடித்து இந்த கவர்ந்து பிடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். இதன் சுவை நிறைந்த உணவாக இருப்பதால் இவற்றை பிடிப்பதில் போட்டியும் உள்ளது. உலக அளவில் இதற்கு வரவேற்பு உள்ளதனால் இந்த வேகமாக குறைந்து வருகிறது. பார்படாஸ் நாட்டில் தேசிய சின்னம் பறக்கும் மீன் இடம்பெற்றுள்ளது. ஃப்ளையிங் எப்போ எவ்வளோ தண்டி இருக்குது. ஃப்ளையிங் ஃபிஷஸ் இட் இஸ் வெரி லைக் ஆல் லைட் செட் கம்ஸ் டு கேட்ச் இட். அதை பேட்டரி அடித்து அதை பிடிப்பாங்களா. அந்த ஃப்ளைவினா பறக்கும் மீன்கள் டால்ஃபின் கணக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். आश्चर्य जानते टेस्ट रहते इसके लिए से करते हो. அமெரிக்காவில் மிக்சியா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று சிலையை 1952 பார்வையிட்டனர். இந்திய தொழிலாளிகள் குகை சிற்பங்கள் வெரி நைஸ்லி ரிசார்ட். இது விளக்குகளை வீசி தொடர்வது வெப்பமான ஓவியங்களில் பழமையான தென்மையான சிதைத்துடன் என்பதை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளை சேர்ந்து டோன்ட் கேக் த லைட் இன் த ஸ்டாச்சு விசிட் லாஸ்ட் ஷைனிங். அதாவது சிற்பங்கள் மேலே லைட் அடிக்கக்கூடாது. லைட் அடித்தா அது ஷைனிங் வரும் பொழுது. ஓகே ஸோ தீஸ் ஆர் த various things here to take to concept formation லைட்டு ரெலவென்ட் ஒன் நிறைய கொடுத்து இதில் குரூப்பை விசிட் பண்ண கான்செப்ட் ஆஃப் ஃபார்மேஷன்னா கருத்து பிடிக்கிறது. கான்செப்ட் ஃபார்மேஷன் நைஸ் ஆர் ஹேவிங் திஸ். இல்லை எனக்கு ஜிபே எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கூட. ஏலா போனால் போகுது கொடு. நைஸ் ஆர் ஹேவிங் திஸ். இப்போ எவ்வளோ நீளமாக இருக்குது. இப்போ எவ்வளோ நீளமாக இருக்குது. எங்கள் வீட்டில் இப்படி தான் கிடக்கும். ஏன் அம்மா எவ்வளோ தண்டி எப்படி தான் பிடிக்கானோ தெரியல. கருப்பு பாம்பு எங்கள் வீட்டில் இப்போ தண்டி பாம்பு வளர்ந்துருக்கும். தலையை தொட்டு தான் அது கொத்திட்டுலாம் நினைக்க முடியும். கொத்தனா செத்தான். அது ஒரு வேர் வச்சுருப்பாங்க. அந்த வேர் வச்சுருப்பாங்க வச்சுக்கோ. அந்த வாடகைக்கு இது வராது. எவ்வளோ தண்டி பாம்பு அம்மாடி. எங்கள் வீட்லேயும் கிடக்கும் அம்மாடி. எங்கள் வீட்டில் இப்படி தான் நிலமை இருக்குது. ஒரு கருப்பு பாம்பு தான் கிடக்குன்னு சொன்னால் யூடியூப்பில் எடுத்து போட்டுற வேண்டியதான். வெளியே இப்படி தான் கொத்தி கிடக்கும். பாம்புக்கு மண்டையில் இருக்கும். பாம்புல மண்டையில் தானே ரொம்ப ஸ்ட்ராங்கு. சில பாம்பு உடல்லையும் ஒரு முள் கணக்காக இருக்குமா. அது நம்ம மேலே ஏறிட்டாலே விஷமா சில பாம்பு. என் வீட்டில் எத்தனை பாம்பு கிடக்கும் யாருக்குண்டா.
மண்ணு கிடக்கும். சேக்காலமாக அடைச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடைச்சி இந்த பாம்பே 2 முட்டை போட்டு ஒரு முட்டையில் பாம்பு அடிச்சு. அப்படியே எங்கள் வீட்லேயும் பிற மண்ணு எல்லாம் கிடக்கு. வேலை பார்க்க வேணால் கொத்திட்டா அது வேறு பிரச்சனை. பக்கத்து வீட்டிலலாம் ஒரு பெரிய நாகப்பாம்பு இருந்து அதை அடிச்சிருக்கா. காட்டு பகுதியில் வரத்தானே செய்யும், வராமல் என்ன செய்யும். கொத்தானே விதி இருந்தால் கொத்தும், விதி இருந்தால் கொத்த தான் செய்யும். அதெல்லாம் இருக்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும். That is of nicely we are having this. திருச்செந்தூர் கடலூரத்தில் 8 லட்சம் அவதார தின விழா. ரிமைனிங் செய்த யூடியூப் में देखे மத முன்னோர் 2 கால்களில் அது they are having this another கால்களில் we have to see that. The drinks. வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லாம் மரங்கிற எல்லாம் எரிச்சாதான் அங்கெல்லாம் வீடு அவ்வளோ நீட்டாக இல்லைன்னா சங்கடம். இங்கே பெண்ணே இனமீ உன்னை வணங்குமே இக்கடன் தீர்ப்பதற்கு ஹரிச நெக்ஸ்ட்டு கீப்பில் லைக் திஸ். என்ன செய்றீங்க? அது ரொம்ப வீட்டில் ரொம்ப பிரச்சனை விடுதா, என்ன செய்ய தெரியலை. ரொம்ப பிரச்சனை பண்ணால் பக்கத்தில் போய் ட்ருன்னு சைலன்சர் பண்ணிடுங்க, வாய முடிடுவா. பொண்டாட்டி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, என்ன செய்யணும்னு சொல்கிறேன். அதான் பொண்டாட்டி ரொம்ப வேணாம், பக்கத்தில் போய் சைலன்சரை திறந்து விட்றோம், வாய மூடிடுவா, அப்படியே போயிடுவா. இப்போ தான் சண்டைக்கு வர என்னென்ன செய்ய ஆல்ரெடி ஈஸ்ட் ஃபைட்டு இருந்துச்சு. சைகாட்டு கொண்டு சைலன்சர் कार्बन डाइऑक्साइड स्टोर रोज झगड़ा करते हैं उसका बाद में कार्बन डाइऑक्साइड ट्रैक्टर